அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படத்தோட விமர்சனம். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஏதோ ஆங்கில படத்தோட டைட்டில் மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது. இல்லை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவர் அவர் தான் முரளி ராமநாராயணன். அவருடைய படத்தோட டைட்டில் தான். அவர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர். இன்னொரு தயாரிப்பாளரும் இருக்கிறாரு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவரோட படத்துலேயே தமிழ் டைட்டில் இல்லையேங்கிறது தான். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னு இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் சொன்னேன். ஆனால் படம் உண்மையாக இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கு ஓரளவு பிடிக்கக்கூடிய வகையில் உள்ள ஒரு கதை தான். நம்மளை மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது கூட ஃபஸ்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப் வந்து இந்த படத்தை இன்னும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தா, எடுத்திருந்தா இந்த படம் ஒரு லவ் டுடே அந்த லெவலுக்கு இருந்திருக்கும். அது சமீபமாக வந்ததில் லவ் டுடே பயங்கர ஹிட் அடிச்சு. அந்த மாதிரி ஒரு கதைக்களம் தான், அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான், அந்த மாதிரி ஒரு ஐடி யுவதி இவங்களுக்குள்ளார நடக்கிற பஞ்சாயத்து தான். பெஸ்டி டேஸ்டி இப்படிலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வெவ்வேறு பேர் கொடுத்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குற ஒரு கதை தான். ஆனால் இது முன்பாதியில் ரொம்ப சுமாராக இருந்து பின்பாதியில் செம பிக்கப்பாக இருக்கிறது தான் அந்த படத்தோட ஹைலைட். இந்த பின்பாதியில் இருக்க வித்தியாசமும் விறுவிறுப்பும் முன்பாதையிலே இருந்திருந்ததுன்னா இந்த படம் நிச்சயமாக லவ் டுடே மாதிரி ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கும். அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸ்ரீ தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் ராமசாமி, முரளி ராமசாமின்னு சொல்லுவாங்க அவரை. அவங்க அப்பா தான் அவங்களுக்கு தெரியும், ராமநாராயணன், பெரிய இயக்குனர், பல வருடங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவராக இருந்தவர். இன்னொரு தயாரிப்பாளர் இந்த படத்துக்கு இன்னோவேட் மீடியா நிதின் மனோகர். இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் இந்த படத்தை அருண் ரவிச்சந்திரனுங்கிற இளைஞர் பிவாசுவோட உதவியாளர் இயக்கியிருக்கிறாரு. உண்மையாக வேறு லெவலில் சிந்திச்சிருக்கிறாரு. அவர் சிந்தித்ததை கொஞ்சம் சிதற விட்டு இயக்கியிருக்கிறார். அதுதான் உண்மை. கதை அதில் காட்டின அக்கறை சக்கரை எல்லாம் திரைக்கதையிலையும் இயக்கத்துலேயும் காட்சிப்படுத்தலையும் இல்லாதது கொஞ்சம் ரசிகர்களை படுத்துது. அதுவும் கூட முன்பாதியில் தான். பின்பாதி வேறு லெவல் படங்க. இது பின்பாதிக்காகவே நான் இந்த படத்தை இன்னொரு முறை பார்க்கலாங்கிற அளவுக்கு இருந்தது. நான் கூட முன்பாதியை சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கு ஒரு வேளை இந்த முன்பாதி கூட பிடிக்கலாம், அப்படி இருக்குது கதை. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு காலேஜில் பையன் படிக்கிறான். அவன் கூட படித்த பொண்ணு மேலே ஒன் சைடாக லவ். அவள் கொஞ்சம் பெரிய இடத்து பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இவனை வந்து நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காலேஜெலாம் முடிஞ்சிடுது. அவள் ஒரு ஐடி கம்பெனியில் பெரிய வேலைக்கு போயிடுறா. இவன் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஏஸ் ஆட்டோ ஓட்டுற, லோடு ஆட்டோ ஓட்டுற சாராவோட சேர்த்துக்கிட்டு ஆட்டோவில் லோடு பண்ணால் தண்ணி கேன் போடுறது, அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு சுற்றிட்டு இருக்கான். படிப்பை முடிச்சிட்டாலும் எனக்கு என்னமோ ஐடி வேலைகள் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல ஹீரோ. இப்போ அந்த பொண்ணு பெரிய இடத்துல வேலை பார்க்குது. ஒரு நாள் வந்து இவன் வந்து எதாச்சியாக ஃபோனில் இவங்க அப்பா வந்து நம்ம கார்ப்பரேஷன் பஸ் டிரைவரு, அவர் வந்து இளவரசு. அவர் வந்து எப்போ பார்த்தாலும் ஃபோனில் இன்ஸ்டா, இந்த ஷேர் சாட் இதிலெல்லாம் பயங்கர ஏதோ ஒரு பூ வச்சு காலையிலேயே எல்லாருக்கும் ஒரு ஃபோட்டோ அனுப்பிவிடுவார், குட் மார்னிங் மாதிரி. அப்படிப்பட்ட கேரக்டர் இவனுக்கு. ஆனால் இந்த இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த மாதிரி வீடியோக்களை கொஞ்சமாக காசு கட்டி 10 குஜாலாக சந்தோஷமாக இருக்கிறதுல விருப்பமாக இருக்கிறோம். அப்படி ஒரு நாள் வீடியோவுக்கு காசு கட்டிட்டு வரலன்னு காட்டுறின்றாப்புல அவங்க அப்பா இவன் தூங்கிட்டு இருக்கான்னு நினச்சி, அப்பா வந்து டப்புன்னு ஃபோன் அப்படி நெஞ்சில் வச்சுட்டு படுத்துடுறாப்புல. தூங்கிட்டு இருக்கான்னு நினச்சி அவர் ட்ரெஸ்ஸு மாற்றுறாரு. ஃபுல்லாக அப்பாவோட அம்மனக்குட்டி படத்தை அந்த ஆப்பு அப்படியே களவாடிடுது. இப்போ உங்களுக்கு தெரியும்ல, இப்போல்லாம் நம்ம வீட்டில் ஃபோனை வச்சுட்டு எதுவும் பண்ணாதீங்கம்மாங்க. அந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ அப்பாவோட படத்தை உங்கள் நட்பு வட்டத்துக்கெலாம் அனுப்பாமல் இருக்கணும்னா நீ உடனடியாக எங்களுக்கு 5000 பணம் போடணும் அப்படின்னு அந்த ஆப் சைட்லேருந்து ஒருத்தங்க மிரட்டுறாங்க. இல்லைன்னா அவங்க அப்பாவை ஐயோ ஏற்கனவே அப்பாவுக்கு பயந்த குழந்தை இப்போ அம்மா செல்லம் இங்கே ஏதாவது பண்ணி பணம் வேணும் அப்படின்றப்ப இந்த வண்டி தண்ணி கேன் போட போகிறதுக்கு எதுக்கோ அந்த ஆட்டோவில் கிளம்பி போகிறப்போ லோடு ஆட்டோவில் ஒரு ஃப்ளாட்டில் வந்து ஹவுஸ் கீப்பிங்க்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. ஒரு ஆள் கம்மியாக இருக்குது. இவன் நான் போன இடத்துல இவன் கூட படித்த கதாநாயகி அதான் லாஸ்வியா,
உண்மையாக லாஸ்ட்லியாக வந்து உண்மையாக பிக் பாஸில் இருந்தப்போ அப்படி ஒரு தேஜஸ்வியாக இருந்தாங்க. இப்போது என்னமோ உடம்பு இளைக்கிறோம் அதை இளைக்கிறேன்னு சொல்லி முகமே ரவுண்டு முகமாக அழகாக இருக்கும், சிரிச்சா கன்னத்தில் குழி விடுற மாதிரி பிக் பாஸில். இப்போ முகத்தெல்லாம் என்னமோ பண்ணி வச்சுருக்காங்க, அப்போவே அழகாக இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவுக்கு பப்ளியாக இதுவாக இருந்தால் தான் நான் பிடிக்கும். இவங்க கொஞ்சம் சப்பி போட்ட மாதிரி இருக்கிறாங்க. அது ஏன் என்னன்னு தெரியல. இப்படி தான் உடம்பு உள்ளுக்குள்ளார வர்றதுக்காட்டி ஏமா குறைச்சிக்கிறா அப்படின்னு கேட்க தோணுச்சு. இப்போ அவங்கள பார்த்த உடனே போகிறாரு, இது மாதிரி நான் வந்து ஹவுஸ் கீப்பிங் வந்திருக்கேன்னொன்னே அந்த அம்மா வந்து நீயா அப்படின்றாங்க. ஆமாம் நான் தான் ஒன்று. என்னாச்சு படித்து வேலைக்கு போகிறோம் அதை போகிறேன்னு சவால்லாம் விட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, எங்கடா வேலை கிடைக்காம போயிடுமோ அப்படின்னா, உனக்கு 10K சம்பளம், டெய்லி வந்து பாத்திரம் துலக்கணும், துணி துவைக்கணுங்கிற ரேஞ்சில், வீடை மாப் போடணுங்கிற ரேஞ்சில் அந்த அம்மா சொல்லுது. ஓகேண்டா ஒரு 6 மாதம், என்னடா 5000 ரூபாய்க்கு வேலைக்கு போனால் 6 மாதம் இருக்கானா, இவனுக்கு பிடிச்ச ஃபிகர் இல்லையா. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபாரினில் இருக்கிறாங்க, இங்கே வர வரைக்கும் இவரை வந்து வேலைக்கு வச்சுக்கிறாங்க. அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த காயத்ரி அன்னையோடு விடைபடுறாங்க. அவங்க இவருக்கு சில தொழில் டெக்னிக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. ஒரு பொண்ணும் பையனும். இப்போ ராத்திரியில் கூட இவர் வேலை பார்க்குறாரு. பக்கத்து வீட்டிலலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி, என்ன பொண்ணு வீட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு திருட்டு போன மாதிரி இருக்காங்க இந்த பையன் அப்படின்ற ரேஞ்சில். இப்போ இவங்களுக்குள்ளார காதல் கிளம்புது. அந்த காதல் அதாவது இவன் சைட்லேருந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. அந்த பொண்ணு இவன் மேலே பரிதாபப்பட்டு இவனை எப்படியாவது திருப்பி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணுன்ட்டு இன்னொரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கான், ராயன். அவரும் பிக் பாஸ் ஃப்ரம் தான், இந்த சமீபத்திய பிக் பாஸு. இப்போது அவரை அந்த பொண்ணு லவ் பண்ணுது, இவர் அந்த பொண்ணை லவ் பண்ணுறாரு. இப்போது நம்ம தனுஷ் படத்தில் வர்ற கதை மாதிரி தான். இப்போ இறுதியில் யார் லவ்வை அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, உண்மையான லவ் எது அப்படிங்கிறத கொஞ்சம் மாடர்ன் கதையாக, ஒரு 6 மாதம் நீ அவங்க கூட வாழ்ந்தன்னு சொல்லி அவர் பிரிவார்னு பார்த்தா, அவர் அதுக்கு முன்னாடி லிவிங் டுகெதர் அந்த லைஃப்பை வாழ்ந்துருக்கிறாரு, லிவ் ஆன் லைஃப்பை. ஸோ அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவுக்கும் அதாவது ஆன்டி ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும். அவங்க பிரிகிறாங்க. திருப்பி இவரை இந்த அம்மா துரத்துறாங்க. இவர் ஒத்துக்கிட்டாரா இல்லையா, இல்லை அவரே வீட்டில் பார்த்து வச்சு அவரே, அதாவது வீட்டில் மீன்ஸ் இந்த பொண்ணு சொல்லி தான் ஓகே பண்ணுறாங்க, அவங்க ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கதையில் ரொம்ப அழகாக அழுத்தமாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. அதெல்லாம் தான் நமக்கு லவ் டுடே மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவியாக தெரிஞ்சுது. அந்த இடத்துல பேரண்ட்டாக இளவரசு அவங்க அம்மாலாம் இவர் கொடுக்குற அட்வைஸு, இந்த பையன் அதுக்கப்புறம் தானும் ஒரு ஆளாகி காட்டணுன்னு ஆளாகிறது. என்ன ஒன்று, எல்லாமே சிறப்பாக இருக்குது. கிளைமாக்ஸில் அந்த ஜோடிகள் இவர் கூட தான் இணைய போகிறாருங்கிறது தெரிஞ்சிருந்ததுனால கொஞ்சம் அந்த சஸ்பென்ஸ் போகுது. ஆனால் அதுக்கு பதிலாக அந்த போதனைகள் இருக்குது பாருங்கள், அப்பாவோட போதனை, அம்மாவோட வேதனை, அதெல்லாம் ரொம்ப அழகாக கேட்சப் பண்ணியிருக்கிறாரு டைரக்டர். அந்த விதத்தில் பாராட்டலாம். மொத்தத்தில் இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. இது நமக்கு 2K கிட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த படம் மொத்தமே பிடிக்குங்கிறது என்னுடைய கருத்து. இந்த படத்தில் ஹரிபாஸ்கர் யூடியூபர், அவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோ. அவர் பார்த்திங்கன்னா ராம்ஜி மாதிரி லுக்கில் இருந்துக்கிட்டு, நம்ம வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா ராம்ஜி லுக்கில் இருந்துட்டு தனுஷ் மாதிரி, ரஜினி மாதிரி, சிம்பு மாதிரி எல்லோரும் மாதிரி ஆக்ட் கொடுக்குறாரு. அது ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் ஓவராக தெரியுது. லாசியா அந்த அம்மா அழகு பதுமையாக பப்பியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் சப்பியாக இருக்காங்க. சாரா அவர் ஃப்ரெண்டாக வராரு. இது இல்லாமல் இளவரசு, இன்னும் பலர், இளவரசோட ஜோடியாக வர்ற அந்த அம்மா எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. அதாவது உமா ராமச்சந்திரன் அவங்களும் ஒரு யூடியூப் ப்ராப்ளம் தான். ராயன் அவரும் ஆன்டி ஹீரோவாக அம்சமாக இருக்கிறாரு. ஹீரோவோட அழகாக இருக்கார். நம்ம வளர்ந்த ஹீரோக்கள்லாம் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஆன்டி ஹீரோவை போட விட மாட்டாங்க, இவர் விட்டுருக்கிறாரு. இந்த படத்துக்கு ஓஷோ அங்கட்டோட இசையும் குலோத்துங்க வர்மனோட ஒளிப்பதிவும் பக்கா பலமாக இருக்குது. எடிட்டர் ராமசுப்போட எடிட்டிங்கில் முன்பாதியை மொத்தமாக வெட்டி போட்டிருக்கலாம் என்ன கேட்டால், பின்பாதி டபுள் ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் கூட சீன்ஸ் வச்சுருக்கலாம். தாமுவோட ஆர்ட் டைரக்ஷன் படத்திற்கு பக்கா பலமாக இருக்குது. இந்த படத்தை வந்து அருண் ரவிச்சந்திரனுங்கிற பிவாஸோட உதவியாளர் இயக்குனராக சொன்னேன். உண்மையாகவே விஷயாதி தான். மொத்தத்தில் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். முன்பாதியை கழுவி ஊற்றலாம், பின்பாதியை கழுவி ஊற்றின வீட்டில் கோலம் போட்டு வாசல் தெளித்து மங்களகரமாக கொண்டாடலான்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.